இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 10:1. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் 12 பேர் தவிர வேறு 70 பேரை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த 12 பேர் இல்லாமல் இவர்கள் 70 பேர் எக்ஸ்ட்ரா அதிகமான மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், யாரை அவர் தெரிந்தெடுக்கிறார்? காரணம் என்ன? அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. எவைகளுக்கு பின்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை ஆண்டவர் சில காரியங்களை போதித்து அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அதில் ஒன்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 53வது வசனம், 9ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. யார் அவங்க அப்படின்னா, சமாரியாவில் உள்ள மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்கிறார். அப்போ இந்த ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க யார் அப்படின்னா, முதல்ல ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆட்கள். நீ என்னை ஏற்றுக்கலையா, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி உங்களை அழிச்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அவர்களை ஆண்டவர் அதட்டினார் என்று சொல்லுகிறது. அப்போ அங்கே ஆண்டவர் கற்றுத்தர்றாரு, அழிப்பதற்காக அல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு, என்ன ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் தட்டுன்னா பொட்டுன்னா கோபம் வருது, இல்லை மூக்கு மேலே கோபம் வருது. அவங்களால அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியலை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உள்ள இருக்கிற ஆவி இன்ன ஆவி என்பதை நீ அறிந்து கொள்ள வேணும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, நாம் என்ன சொல்லுகிறோமோ அது நடக்கும். மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் யார் அப்படின்னா, நீங்கள் யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர்கள் சீஷர்கள் மேலே இயேசு ஊதி அவர்களை பார்த்து சொல்கிறார், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அதனால தான் மரணமும் ஜீவனும், ஆமாம், அதுலேயும் கிறிஸ்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ வாழ்வாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்வாங்க, நீ நாசமாக போவேன்னு சொன்னீங்கன்னா நாசமாக போவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம பிள்ளைகளிடத்துல பேசும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளை கோபம் வந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, நீ உருப்படவே மாட்ட அப்படின்வாங்க. அது அப்படியே போயிடும். ஜாக்கிரதை. இல்லை, ஒரு அம்மா ஒரு ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான்.
மரித்து போய் கிடக்கிறான். அவங்க அம்மா அலறாங்க. என்ன சொல்லி அலறாங்க தெரியுமா? அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க அம்மா கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கிறான். அந்த அம்மா கோபத்தில் சொன்னாங்களாம், போகிற வழியில் அப்படியே நீ எங்கேயாவது அடிபட்டு செத்தா கூட நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாங்களாம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செத்து போனான். இப்போ அழுது பிரயோஜனம் இல்லை. வார்த்தைகள் ஜாக்கிரதை, இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா. ரெண்டாவது ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்போ ரெண்டாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வந்தால் உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வெறுமையான ஒரு ஆளாக தான் நிற்கணும். எனக்கு அது வேணாம் இது வேணும்னு அங்கே வந்து கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கே தலை சாய்க்க இடமில்லை, உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? நிறைய நேரங்களில் ஆண்டவரை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கற்றுத்தர்றார், நானே ஒன்றுமில்லாமல் தான் இந்த உலகத்தில் வந்தேன், என்னை பின்பற்றுகிறவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, அங்கே ஒருத்த வந்து சொல்றான், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்றார். இங்கே ஆண்டவர் கற்றுத்தருகிற அடுத்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த உலகத்தின் வேலையை விட ஒரு பெரிய வேலையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டு இதை செய்கிறதற்கு நீ நேரம் ஒதுக்கினால் கர்த்தருடைய வேலையை உன்னாலே முழுமையாய் செய்து முடிக்க முடியாது. ஆகவே மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. அடுத்தது சொல்லுகிறார், அங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ ஊழியத்திற்காக வந்துட்ட, கலப்பையின் மேலே கை வைத்து விட்டாய், பின்னிட்டு பார்க்க கூடாது என்று ஆண்டவர் அங்கே கற்றுத்தருகிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், ஒருத்த வந்து சொல்றான், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இதுவும் பெரிய விஷயம் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்து, மாமா போயிட்டு வரேன், அத்தை போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, கலப்பையின் மேலே கை வச்சுட்ட திரும்ப வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா சில நேரங்களில் இந்த உறவுகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நம்மளை மனமடிவாக்கிடுவாங்க. ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் பலருடைய வாழ்க்கையை பார்த்து இருக்கிறேன். அவங்க குடும்பம் அவங்கள சரியாக ஊழியம் செய்ய விடாது. ஆண்டவர் இவங்களுக்கு கற்றுத்தர்ற அடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நீ கலப்பையில் கை வச்சுட்ட திரும்பி பார்க்காதே. இப்போ இத்தனை காரியம் கற்றுக் கொடுக்க, இன்ன ஆவி உடையவன். ரெண்டாவது, நீ என்ன பின்பற்றி வந்தால் ஒன்றும் இல்லை. மூன்றாவது, உன்னுடைய மேலான கடமை நீ செய்ய வேண்டும். நாலாவது, கலப்பையின் மேலே கை வச்சுட்ட திரும்பி பார்க்காத. கற்றுக் கொடுத்தவர் வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு, இவைகளெல்லாம் அவர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்த பின்பு அவர்களில் ஒரு 70 பேரை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். இப்போ இன்றைக்கு தியானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய வேலையைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு, 2 பேராக அவருக்கு முன்பாக போகும்படி அவர்களை அனுப்பினார். இயேசு ஊழியம் பண்ண போறாரு உண்மைதான், ஆனா அதுக்கு முன்னால 2 பேரா ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். அவர்களை அனுப்பும் போது அவர் சொல்லி தந்த சில பாடங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவருக்கு முன்னால அவருடைய வேலையை செய்ய போகிறதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அறுவடை செய்ய ஜெபத்தோடு போ அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். என்னது? அறுவடை செய்ய ஜெபத்தோட போகணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 2வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அல்லேலூயா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு கற்றுத்தரார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த ஜனங்களை 70 பேரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு முன்னால அறுப்பு ஏராளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இருக்குது? அறுப்பு ஏராளமாக இருக்குது. ஆனால் அறுவடை செய்ய ஆட்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க. நீங்கள் 70 பேர் போறீங்க, நீங்கள் என்னமோ ரொம்ப நிறைய பேர் போகிறோன்னு நினச்சிக்காதீங்க, குறைவாக தான் போகிறீங்க. ஆனால் போகும்போது ஒரு காரியத்தை செஞ்சிட்டே போங்க. என்ன தெரியுமா? அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை இன்னும் அதிகமாக அனுப்பணும். ஆண்டவரே, நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் எங்கள் கூட ஒரு 100 பேர் அனுப்புங்க, இன்னும் ஒரு 200 பேர் அனுப்புங்க. அறுவடை ஏராளமாக இருக்கிறது, இதை நாங்கள் அறுத்து பலனை சேர்ப்பதற்கு எங்க கூட ஆட்களை ஏற்படுத்துங்கப்பான்னு சொல்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கிற கிறிஸ்தவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சுயநீதியை நம்பி, சுய பக்தியை நம்பி மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா பார்க்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்க பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு அதுல எங்கேயோ ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி இவர் பேசலாமா, இந்த மாதிரி இவங்க ட்ரெஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி இவங்க நடக்கலாமா? ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால பெரிய அறுவடை இருக்குதப்பா, அந்த அறுவடையை அறுப்பதற்கு நீர் ஆட்களை அனுப்பும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும்போது 35வது வசனத்தை பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இல்ல, வயல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், வயல்வெளியில வேலை செய்தவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த வயல்வெளியில வேலை செய்து அந்த அறுவடை அந்த பயிர்கள் அப்படியே விளைந்து வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ இன்னும் முத்தி வரல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் அது 1 மாதம் ஆகும், இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும். இங்கே சீஷர்ல பார்த்து சொல்றாரு, 4 மாதம் ஆகும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சொல்லுகிறது இல்லையா, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த சீஷர்ல பார்த்து சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பாருங்க, 4 மாசம் பொறுத்து அறுவடை பண்ற பயிர்கள் அல்ல, இப்பொழுதே அது அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது, இப்பொழுதே ஆயத்தமாய் இருக்கிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து அவருடைய சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு காலம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. காலம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க எங்க கிட்ட நல்லா பேசட்டும், அப்புறம் நான் இயேசுவை பற்றி சொல்லுகிறேன். அல்ல, அவங்க என்கிட்ட நல்லா பழகட்டும், அப்புறம் நான் இயேசுவை பற்றி சொல்லுகிறேன். அப்படி ஒரு காலம் நமக்கு வராது. ஏன்னா சில நேரங்களில் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஆட்கள் நாளைக்கு இல்லை. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, நீ சந்தோஷமா பரலோகம் போகும்போது இன்னொருத்தன் உன் பக்கத்து வீட்டுக்காரன் அழுகையோட அலறிக்கொண்டு நரகத்துக்கு போறத நீ பார்த்தா சந்தோஷமா நீ பரலோகம் போக முடியுமா? அவர் இன்னும் கேட்டாரு, ஒருவேளை நீ அவன் நரகத்துக்கு இழுத்து கொண்டு போகப்படும் போது நீ பரலோகத்துக்கு சந்தோஷமா போற, உன்னை அவன் பார்த்தான்னா அவன் உன்னை என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து என்ன சொல்லுவான்?
நல்லா தானடா பேசிக்கிட்டு இருந்தேன். பண்டிகை நான் உனக்கு பலகாரம் கொடுப்பேன், நீ எனக்கு பலகாரம் கொடுப்பிய. காலையில் எழுந்ததும் குட் மார்னிங் சொன்னியே, ஆனால் இப்போது அந்த இயேசுவை பற்றி எனக்கு நீ சொல்லியிருந்தீன்னா உன் கூட நானும் பரலோகம் வந்திருப்பேன்ல. சொல்லாமல் விட்டுட்டியே. இந்த நல்ல செய்தியை நீ சொல்லலையே, நீ நல்லா இருப்பியா? நான் சும்மா ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீ நல்லா இருப்பியா? நீ மட்டும் சந்தோஷமாக போகிற, நான் எங்கே போகிறேன்? நரகத்துக்கு போகிறேன். அந்த ஊழியக்காரர் கேட்டார், நீ சந்தோஷமாக பரலோகத்தில் உட்காருவியா? நமக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராது, வந்துச்சுன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அறுப்பு ஆயத்தமாக இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது அப்படின்னு விட்டுறாதீங்க. அந்த அறுப்பு உங்கள் முன்னால் இருக்குது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல, அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். 36வது வசனத்தில் சொல்றாரு, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அறுக்கிறவனுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நம்ம ஆட்களை ஆண்டவர் எதுக்காக அனுப்புறார் அப்படின்னா, எவனோ விதைச்சு வச்சிருக்கிறான், அதுக்காக தண்ணி ஊற்றி இருக்கிறான், அதை அவன் பக்குவப்படுத்தி இருக்கிறான், அது விளைந்து வந்திருக்கிறது. இப்போ உங்களுடைய என்னுடைய வேலை என்ன தெரியுமா? அவங்க பட்ட பிரயாசத்தின் பலனை நீங்களும் நானும் அறுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நாம் போய் விதைத்து அப்படியா? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம், நான் தான் முதல் ஆள் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு சுவிசேஷம் எல்லாரிடத்திலும் போய்விட்டது. ஆனால் அவங்கள சரியான சேனலைஸ் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் ஆள் இல்லை. உண்மைதானா? டிவி ஆன் பண்ணால் எப்படியோ ஒரு சேனல் பார்த்துடுறாங்க. செல்ஃபோனை திறந்தா அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துடுறான், ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் பார்க்குறாங்க. அதை அவன் குறித்து யோசிக்கிறான். அதுக்கான விளக்கத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பிலிப்புவை கர்த்தர் ஒரு நாள் அழைத்து அவனை பார்த்து சொல்கிறாரு, அந்த ரதத்தில் போய் சேர்ந்து கொள். அந்த வார்த்தையை கேட்டதும் அவன் ஓடுறான். அந்த ரதத்துக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது கந்தாகையின் மந்திரி என்ன பண்ணுறான்? வேதத்தை வாசிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு மனிதன் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிலிப்பு அங்கே போகாம இருந்தா அந்த மனுஷன் பைபிளை படிச்சிருப்பான், ஆனால் அதுக்கான விளக்கம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. பைபிள் தெரியுது, ஆண்டவரை தெரியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நேற்று ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விசிகாவினுடைய ஒரு தலைவர் வன்னி அரசு, அவர் ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. சமத்துவத்தை பற்றி பைபிள் ஏற்கனவே சொல்லியிருக்குதுன்றார். அப்போ பைபிள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வைகோ இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாரை விட அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். வசனம் அவ்வளோ அருமையாக சொல்லுவார். ஆனால் என்ன இல்லை, இன்னும் ரட்சிக்கப்படலை. அவங்களுக்கு ஒருத்தர் ஆண்டவரை பற்றி சொல்கிறது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? வேத வசனத்தை அறிந்தவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. விதைக்கப்பட்ட விதைகள் அவர்களுக்குள்ளே வேரூன்றி அது அப்படியே விளைந்து நின்று கொண்டிருக்கிறது. அறுக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, காலம் இருக்கிறது, இன்னும் 4 மாதம் இருக்குது இல்லை? இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம ரெசல்யூஷன் அதானே, இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நான் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். 6வது மாதம் ஆரம்பிச்சாச்சு.
இன்னும் வருஷம் முடிகிறதுக்கு 6 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் 6 மாதம் இருக்குன்னு சொல்லாத, இப்பவே உன் கண்களை ஏறெடுத்து பார், உன்னை சுற்றிலும் அறுவடைக்கு ஆயத்தமான பயிர்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. நோகாம நுங்கு சாப்பிட்றீங்களா? ரெடியா? ஆண்டவரே, நான் இருக்கிறேன், என்னை அழைத்த தெய்வத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவையாவது உமக்கென்று அறுவடை செய்ய ஆயத்தம். சொல்லி பாருங்க, உங்களை நம்பி ஆண்டவர் 10 ஆத்துமாக்களை தருவார். நம்ம தான் முதலடி எடுத்து வைக்கலை, இன்னும் நம்ம தான் தைரியமாக பேசலை, இன்னும் நம்ம தான் தைரியமாக செயல்படலை. கர்த்தர் முதல்ல நமக்கு கற்றுத்தர்றாரு, நீ இயேசுவாலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், ஆகவே அறுவடை செய்ய ஜெபத்தோட போ. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுத் தருகிறார், அந்த ஜனங்களுக்கு சொல்றார். லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 3வது வசனத்தை பாருங்க. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். 2வது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீ அனுப்பப்படுகிறாய், இல்ல அனுப்பப்படுகிறாய், புறப்பட்டு போங்கள். எப்படி போங்கள்? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆடு அப்படின்னு போடலை, என்ன போட்டிருக்குது? ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்குது. அது இருக்கிறதுலே பலவீனமானது, அது ரொம்ப டெண்டராக இருக்கும், ஒரு கடி கடிச்சாலே அது சதை பிஞ்சிட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. நீங்களும் நானும் யாரு சொல்லுங்களேன்? எங்களை போய் என்ன ஆட்டுக்குட்டின்ற அப்படின்னு. சில நேரங்களில் பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? துவண்டு போகிறோம். போராட்டங்கள் வந்தால் துவண்டு போகிறோம். என்னால் முடியல சொல்கிறோமா? முடியல. நீ பலவீனமானவன் தான். ஆண்டவர் சொல்றார், நீ பலவீனமானவன். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமோ அது போலத்தான் நீ இருக்கிற. ஆனால் எங்கே அனுப்புகிறார் தெரியுங்களா? ஆண்டவர் ஓநாய்களுக்கு நடுவில் அனுப்புகிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, 4 ஓநாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு மனுஷனை சாகடிச்சிடும். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, 4 ஓநாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு மனுஷனை காலி பண்ணிடும். அவ்வளவு அது என்ன பண்ணுமா? கோஆர்டினேட் பண்ணி அவங்க எதிரிகளை தாக்குவாங்களாம். சுற்றி சுற்றி நின்று இந்த பக்கம் ஒன்று கடிக்கும், அந்த பக்கம் ஒன்று கடிக்கும். இந்த நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஆடு ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் உண்டு. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஆடுகளுக்கு இங்கே ஆடுகள்னு போட்டிருக்குது, லூக்காவில் ஆட்டுக்குட்டிகள்னு போட்டிருக்குது. இந்த ஆடுகளுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுங்களா? நீங்கள் எப்படி இருக்கணும்? போராட்டம் நிறைஞ்ச உலகத்தில் தான் வாழறோம். ஆனால் எப்படி வாழணுமா? சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக. பாம்புக்கு காது இருக்குதா? காது இருக்குதா? இல்லை, அது உடம்பே காது தான். நீங்கள் அமைதியாக நின்னீங்கன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் உங்களுடைய உடம்பு அசைந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தரையிலிருந்து எடுத்தாலோ உடனே அதுக்கு தெரியும். ஏன்னா இந்த சின்ன சின்ன அதிர்வுகளை கூட அதால் உணர முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கணும்? பாம்பை போல. நம்மை சுற்றிலும் என்ன நடக்குது தெரியணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? எனக்கு ஜெபம் தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு ஆண்டவரை துதிக்க தெரியும், வேற இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றுமே தெரியாது. நிறைய பேர் அப்படி இருக்கிறோம்.
தெரிஞ்சுங்க, உலகத்தில் என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் நடக்கிறது, பிசாசு என்னென்னலாம் எனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறான். இதை கொஞ்சம் யோசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, பாம்பை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். புறாவை போல கபடற்றவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை இங்கே ஆண்டவர் கற்றுத்தர்றாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? ஓநாய்களுக்கு நடுவில் இருக்கிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரம் சூழ்ச்சி செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நிறைய காரியங்களை நீங்களும் நான் கற்றுக்கொள்ளணும். அதே நேரம் மற்றவர்களுக்கு தீங்கு பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உபத்திரவங்களின் வழியாக நீங்களும் நானும் கடந்து போவது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, யோவானின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். உலகத்தில் என்ன உண்டு? என்னை சுற்றி சுற்றி 4 பேர் இருப்பாங்க. என்னை குற்றப்படுத்துறதுக்கும் என்னை வேதனைப்படுத்துறதுக்கும் எனக்கு எதிராக தீங்கு செய்வதற்கும் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இவங்களை என்ன பண்ணலாம், ஒரு பீறிடலாம் அப்படின்னு காத்து இருக்கிற ஓநாய்கள் போல இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்த்து நீ பயப்படாத. காரணம் என்ன? அதே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 18வது வசனத்தில் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது. அல்லேலூயா. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால இயேசுவை பகைத்து அவரை சிலுவையிலே அடித்து கொன்னுட்டாங்க. புரியுதுங்களா? உங்களை அந்த மாதிரி யாரும் சிலுவையில் அடித்தாங்களா? அந்த ரேஞ்சுக்கு இன்னும் போகல. சந்தோஷப்படுங்க. கடவுள் என்னை இதுவரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு. அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் 15-19 ஏன் உலகம் பகைக்கிறது? நீங்கள் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் நானும் யார் அல்ல? கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். நான் இந்த ஊருக்காரன் இல்லையா? சொல்கிறீங்களா? நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் பரதேசத்துக்குரியவன். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், நான் பரதேசி. அவர் காவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். முன்னால் அல்லேலூயான்னு எழுதியிருப்பார், பின்னால் ஆமேன்னு எழுதியிருப்பார். எப்போ பார்த்தாலும் அவர் தோத்திரம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், எப்பா நான் இந்த தேசத்துக்குரியவன் அல்ல, நான் அந்த தேசத்துக்குரிய, எங்க பரதேசத்துக்குரியவன், பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்கு போறவன். ஆகவே நான் பரதேசி. பைபிள் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டு அல்லது அழைக்கப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தெரியுங்களா? உபத்திரவங்களை சகிக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேணும். கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறவர்கள். அப்போ மத்தேயின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு அருமையான பாடம் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றார் பாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் சொல்லும், போயும் நீ அந்த தெய்வத்தையா ஏற்றுக்கிட்ட. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த வேதத்தில் நான் உழுந்துட்டதுனால என் வீட்டுக்காரர் என்னை அடின்னு அடிக்கிறாருயா. எப்பெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அடிக்கிறாரு. இல்லை ஏன்? பைபிள் சொல்லுது, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி, இல்லை
அடுத்த 12வது வசனம் சந்தோஷப்பட்டு எப்போ அடி வீட்டில் பின்னி எடுக்கிறாங்க இவங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடியுமா? முடியணும். பைபிள் சொல்லுது சந்தோஷப்பட்டு. ஏன் தெரியுமா? பரலோகத்தில் என் பலன் மிகுதியாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் நிந்தை அனுபவிக்கும் போது எனக்காக பரலோகத்தில் பலன் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எனக்கு எதிராக நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால அப்படின்னு யாராவது உங்களை துன்பப்படுத்தினா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு பைபிள் சொல்லுது. எதுக்காக? அந்த என்னுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கிறது, மிகுதியாய் இருக்கிறது. அப்போ முதல்ல நாம் அறுவடை செய்ய ஜெபத்தோட போகணும். ரெண்டாவது, நாம் உபத்திரவங்களை எதிர்கொள்ள போக வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து போகணும். இந்த போங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படின்னு இயேசு சொல்லும்போது அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்றாரு. 4வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். இப்போ 3வது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து அனுப்புறாரு. என்ன தெரியுமா? உன் நம்பிக்கைக்கு என்று நீ எதையும் பற்றி கொள்ளாத. ஆண்டவரை நம்பி போனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பணப்பையை எடுத்துட்டு போவாத, சாமான் பையை எடுத்துட்டு போகாத. அடுத்தது சொல்றாரு பாதரட்சைகள். இல்ல, அது கூட இந்த செருப்பு தேஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது, இன்னொரு செருப்பு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கூட நீ யோசிக்காத. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்புறீங்களா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆண்டவர் பார்த்து கொள்வார். சும்மா சொல்றோம், வாயில நம்ம அப்படியே சொல்லிடுறோம், ஆண்டவர் போய் செய்வாருங்க, ஆண்டவர் நடத்துவாருங்க சொல்லிட்டு போறோம். ஆனா பின்னால போனா நமக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது, உண்மையிலேயே ஆண்டவர் நடத்துவாரா? நடத்துவாரா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நடக்கும். அல்லேலூயா, நடக்கும். மத்தேயு 6:8 கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு தம்முடைய மக்களுக்கு, சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு ஆண்டவர் அங்கே சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. 7வது வசனத்தில் வாசிங்க. அலப்பாதையுங்கள், அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஜெபம் பண்றதுக்கு உட்காரும் போதே என்னுடைய தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்றாரு, இவைகளையெல்லாம் 31 சொல்லுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எதெல்லாம் தேவைன்றது யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. பிள்ளைங்க என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறாங்களா ட்ரெஸ்ஸுக்காக? சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும். அவங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா எங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க பாட்டுன்னு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் கவலைப்படுறோம், நான் எண்ணத்தை உடுப்பேன், எண்ணத்தை உண்பேன். இல்லை, பைபிள் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார்? இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போது உங்களுடைய அந்த தேவைன்ற ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதியிருப்பீங்கள்ல, அத்தனையும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும்.
எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவர். அப்போ ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு சொல்றாரு. முதல்ல சொல்றாரு அறுவடை செய்வதற்கு ஜெபத்தோட போங்க. ரெண்டாவது சொல்றாரு உபத்திரவங்களை எதிர்கொள்ள தைரியமா போங்க. மூணாவது சொல்றாரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து போங்க. நான்காவது சொல்றாரு சமாதானத்தை சொல்லும்படி போங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுமா? அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்க. 5வது வசனம், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன வேலை தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த வீட்டில் கலவரத்தை உண்டாக்கி குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுட்டு வந்துருங்க. அப்படியே சொன்னார். அந்த வீடு யார் வீடு தெரியாது. நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க யார்? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? என்னை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? இவங்க என்ன அவங்க புகழ்வாங்களா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது என்ன சொல்லணும்? சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அன்றைக்கு யூதர்கள் அதை செஞ்சாங்க. ஒருத்தரை பார்த்தா அவங்கள பார்த்து சொல்லுவாங்க ஷாலோம் அப்படின்னா சமாதானம் உண்டாவதாக. எனக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. என்ன தெரியுமா? சமாதானத்தை இழந்திருக்கிற இந்த உலகத்தில் உள்ள பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. உங்கள் முன்னால் எதிர்படுகிறவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. என்ன தெரியுமா? சமாதானம் உண்டாவதாக. இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி பாருங்க. அந்த 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 வார்த்தை எத்தனையோ பேருடைய குடும்பத்தை கட்டி எழுப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை சொல்ல மறந்துட்டோம். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பிடலன்னா என்ன சாப்பாடாக கொடுக்க போகிறேன்? சமாதானம் இல்லை அப்படின்னா சமாதானத்தை சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவார். பிரிவினையில் இருக்கிற குடும்பங்களை பார்த்து சமாதானமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் சமாதானத்தை தருவார். இன்னைக்கு நம்ம சொல்ல மறந்த ஒரு வார்த்தை இதுதான். அல்லேலூயா. இருக்கிற எல்லா வார்த்தையும் சொல்கிறோம், இந்த வார்த்தையை நம்ம சொல்ல மறந்து போனோம். என்ன வார்த்தை? சமாதானம் உண்டாவதாக. இப்போதான் சொல்ற அந்த சமாதானத்திற்கு பாத்திரவான் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். அப்போ அவங்க யாருன்னே தெரியல, அவன் சமாதானத்துக்கு பாத்திரவானா தெரியல. ஆனால் சொல்லுங்கள். எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வேலை இருக்குதுங்க. நீங்களும் நானும் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லணும்? அல்லேலூயா. சமாதானமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. சமாதானன்ற வார்த்தை ஒருவேளை ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நல்லா இருப்பீங்கன்னு உடனே ஒரு 1000 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காலி ஆகிடும். அப்படியா? ஒரு பைசா செலவில்லாத ஒரு நல்ல வார்த்தை இது. இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணோம்? பார்க்குறவங்கள பார்த்து நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிள்ளைகளை பார்த்தா சொல்லுங்கள், ஆசீர்வாதமாக இருப்ப, நீ மேன்மை அடைவாய். இல்லை, நீ மேன்மை அடைவாய். சவுல் என்கிற மனிதன் தாவீதை கொலை செய்ய போகிறான். ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு மனசு மாறிடுச்சு. இப்போ சொல்கிறாரு, நீ மிகவும் பெரியவனாவாய். சொன்ன வார்த்தை நடந்துச்சா இல்லையா? எவன் கொலை பண்ண போனானோ அவனை வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மிகவும் பெரியவனாவாய். அதே மாதிரி தாவீது உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ சமாதானம் சொல்லும்படி போக வேண்டும். அல்லேலூயா. 4 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லித்தராரு. 1, அறுவடை செய்ய ஜெபத்தோட போ. 2வது, உபத்திரவங்களை எதிர்கொள்ள தைரியமா போ. 3வது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொண்டு போ. 4வது, நீ சமாதானம் சொல்லும்படி ஆண்டவரை சார்ந்து போ. இதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே மகிமைப்படுவார். இந்த பகுதியினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் போய் ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்க,
திரும்பி வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தர விரும்புகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு மத்தியில் எங்களை உமக்கென்று நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து நீர் அனுப்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அறுவடை எங்களுக்கு முன்பாக ஏராளமாக இருக்குதப்பா. அந்த அறுவடையை அறுப்பதற்கு ஆட்கள் வேண்டும். இன்னும் நிறைய பேர் வேணும். எல்லாரும் நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை அறுவடை செய்து அரிக்கட்டுகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பலனை சேர்க்கிறவர்களாய் மாற்றும். உபத்திரவத்தின் மத்தியிலே நாங்கள் நின்றாலும் உமக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை எதிர்க்கிறவர்கள் எழும்பும்போது நாங்கள் பயந்து ஒளிந்து ஒடுங்கி போகிறவர்களாய் அல்ல, நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு இன்னும் உமக்காக நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா சூழ்நிலையிலும் எந்த குறைவுகளின் மத்தியிலையும் கர்த்தரை மட்டுமே நாங்கள் நம்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீர் நடத்துவீர், நீர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பீர், நீர் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவீர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை சார்ந்து கடந்து செல்ல உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, மற்றவர்களை வாழ்த்துகிறவர்களாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை கட்டுகிறதா இருக்கட்டும். எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறதா இருக்கட்டும். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.